அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு பக்கம் எப்படி ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு ஆலோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் எப்படி கோட்டையை தக்க வைப்பதில் நாம கோட்டை விட்டோம் அப்படின்னு தீவிரமான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. புரிஞ்சிருப்பீங்க. பனையூர், இன்னொரு பக்கம் அறிவாலயம்ங்க. இதுல மு.க.ஸ்டாலின் அவருடைய தோல்வி, அதை ஒட்டி உள்ளுக்குள்ளார எழுந்திருக்கக்கூடிய அந்த சலசலப்புகள், அப்புறம் முக்கியமான அமைச்சர்களுடைய தோல்வி, துரைமுருகன் உள்ளிட்ட பலர், நிறைய தகவல்கள் இருக்கு. அதை தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசப் போகிறோம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சொதப்பிய சேகர்பாபு, தடத்தை இழந்த துரைமுருகன், அப்செட் அறிவாலயம், வாட் நெக்ஸ்ட்? நடந்து முடிஞ்ச தேர்தல் புதிதானது, புதுசானது, சுவாரஸ்யமானது அப்படின்லாம் நம்ம ஏன் சொல்றோம் தெரியுங்களா? அந்த ரிசல்ட் அப்படியாகத்தாங்க இருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேயே பிரம்மாண்டமான வெற்றியை, கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை பெற்று இருக்கிறார். தொடர்ந்து அந்த தொகுதியை, எடப்பாடி தொகுதியை தக்க வச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி. அதே நேரத்துல தாவேகா வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி அவர்கிட்ட தான் ஒரு ஓட்டுல தோல்வியை சந்திச்சிருக்காரு திரு பெரிய கருப்பன்க. பாருங்க, இனிமேலாம் யாருமே சாதாரணமா சொல்லிட முடியாது. ஒரு ஓட்டு தானே அப்படின்லாம். ஒவ்வொரு ஓட்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையில மிக மிக முக்கியமானது. அதை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கு. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசம், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஓட்டுல ஒரு எண்ணிக்கை அங்க கூடியிருக்கு தாவேக்காவுக்கு. இங்க தாவேக்கா சைட்லாம் உற்சாகமா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா திமுக சைட்ல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஆனாலுமே ஒரு விஷயங்க, திமுகவுடைய தலைவர் உடனடியாக இந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய மாலை நேரத்திலேயே அறிவாலயத்துக்கு வந்தாரு. வந்து கையசைச்சு எல்லாரையும் சந்திச்சுட்டு, இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சிறந்த எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு. அடுத்து தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு போய் வாக்காளர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அந்த காட்சிகள் எல்லாமே கண்ணீரோடு பலருமே உங்களை போய் தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு கண்ணீரோட அந்த மக்கள் வந்து பேசின அந்த காட்சிகள் எல்லாமே திமுகவினரை அவங்கள ரொம்பவே உருக்கி இருக்கு. அவரை பார்த்த உடனே திமுகவினர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தளர்ந்து போயிருக்காரு, ஆனாலும் உங்களுக்காக நாங்க இருப்போம் அப்படின்லாம் ரொம்ப உருக்கமா அவர்கிட்ட தங்களுடைய உணர்வை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை தான் மறுபடியும் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ மே 5ஆம் தேதி ஒரு நீண்ட நெடிய அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் பாசிட்டிவாக நிறைய பேர் எனக்கு வந்து ஆறுதல்லாம் கொடுத்தீங்க, நிறைய பேர் குறுந்தகவல்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை, நான் வலிமையாக தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நமக்கும் வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 17.43 லட்சம் வாக்குகள் தான். நாம 1,54,82,782 வாக்குகளை நம்ம பெற்று இருக்கோம். ஸோ இது நம்ம மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அது மேலும் வலிமையாத்தான் மாறி இருக்கு அப்படின்னு தங்களுடைய தொண்டர்களை, உடன்பிறப்புகளுக்கு அவரு பூஸ்டும் கொடுத்திருக்காரு. இது ஒரு அவங்க நிறைய நம்ம வெற்றிகளையும் பார்த்துருக்கோம், நிறைய தோல்விகளையும் பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு தலைவராக அவரை அந்த கட்சியில இன்னும் வலிமையாக்கியிருக்கு. ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு துவண்டு போய் இருக்கிறப்ப ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஒரு எதிர்க்கட்சியாக அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவருடைய இந்த அணுகுமுறை மூலமாக புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஆனா இதுவே தான் இன்னொரு பக்கம் திமுகவில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற அவங்களுடைய அந்த தொண்டர்கள் அவங்க எல்லாமே எப்படிப்பட்ட தலைவர், அவரை போய் தோற்கடிச்சிட்டிங்களே அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தோற்கடிக்க விட்டுருக்கலாமா, என்னங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளரை நோக்கி, அந்த பொறுப்பாளரை நோக்கி கேள்விகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குங்க. ஓப்பனாகவே பார்த்தோம்னா திரு சேகர் பாபு அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவருடைய தொகுதியில அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனா கொளத்தூர் தொகுதியை அவர் வெற்றி பெற வைத்திருக்கணுமா இல்லையா? முதலமைச்சருடைய ஒரு தொகுதி, முதலமைச்சர் தன்னுடைய தொகுதிக்குள்ளாரியா அவரால் இருந்துட்டு இருக்க முடியாது. எல்லா பக்கமும் பரப்புரை செய்யணும், தமிழ்நாடு முழுக்க பார்க்கணும். ஒரு இடம் விடாம
நூக்கன் கார்னர் அவர் பயணிச்சிட்டு இருக்கிறப்ப அவரை வெற்றியடைய வச்சிருக்கணும்ல. இன்னைக்கு தாவேக்காவினர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முதலமைச்சரையே நாங்க தோற்கடிச்சிட்டோம், சொல்லி வச்சு நாங்க செஞ்சிருக்கோம், பாத்தீங்களா எங்களுடைய ஒரு முதலமைச்சர் போல தமிழ்நாடு முழுக்க தெரியாத ஒரு வேட்பாளர், நீங்க அப்படிதான் சொன்னீங்க, ஆனா அந்த வேட்பாளர் திரு வி.எஸ். பாபு அவரை வச்சு நாங்க திரு மு.க. ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த கெட்ட பெயருக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? சுமார் 9,000 வாக்குகள் தான், அதை கூடுதலாக பெற்றுத்தர முடியலையா அப்படின்னு கேள்வி மேல கேள்விகள் பறந்துகிட்டு இருக்குங்க. டோட்டலாவே கிளீன் ஆகியிருக்கு. 2 தொகுதி தான் 16ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒன்னு துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்னொருத்தர் திரு சேகர் பாபு. இதெல்லாம் வச்சுதான் கேள்வி கேட்டிருக்காரு திரு பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரு எழும்பூர் தொகுதியில அவருக்கு இந்த முறை சீட்டும் கொடுக்கல. அவரு பெயர் சொல்லாம தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட தலைவருடைய தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சண்யம் இன்றி தலைமை கழகம் நடவடிக்கை எடுத்தாதான் உண்மை திமுக தொண்டன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்லாம் பதிவுகளை செஞ்சிருக்காரு. ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த பதிவை காமிச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய திமுக சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்குங்க. எமோஷ்னலா ரொம்பவே இதுல ஹேர்ட் ஆகியிருக்காங்க, பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஜீரணிச்சிக்கவே முடியல அவர்களால. அது அவங்களுடைய பதிவுகள்ல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்ட்ட தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுல புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் இது எல்லாமே தான் ஸ்கோரிங் பாயிண்டாக, வெற்றியாக பார்த்துட்டு இருக்காங்க தாவேக்காவினர். தாவேக்கால எந்த வேட்பாளர் யாருன்னு யாருக்கு தெரியுங்க? எல்லாருமே திரு விஜய் அப்படின்னு அவருக்காக வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்து சலிச்சு போன முகங்கள், அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயரு, விமர்சனங்கள், அதை அவங்க துடைக்கிறதுக்கு துணியவே இல்லை. எப்படி வந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அப்புறம் வைட்டமின் வாரி இறைக்கிறமே வாக்களிச்சிருவாங்க அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாக்குகளால சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க. 14 முக்கியமான அமைச்சர்கள் இந்த முறை தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவங்கள தோற்கடிச்சவங்கலாம் நமக்கு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபைல் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது எளியவர்களை வைத்து வலியவர்களை வீழ்த்தி இருக்காங்க. இதைதான் திரு ஆதவ அர்ஜுனா அவரு கூட பேசுறப்ப மன்னராட்சி முறையை நாங்க வீழ்த்தி இருக்கோம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அவரு ஒரு டோன்ல இப்படி அட்டாக் செஞ்சிருந்தாலும் கூட அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அந்த அளவுக்கு ஒரு தனி தர்பாரே நடத்திட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு தோற்றம் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த தோற்றத்தை துடைக்க இவர்கள் யாருமே துணியல. ஒரு நாம ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த போதை, வெற்றி போதை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, இது எல்லாவற்றுக்குமே தான் ஒரு பாடம் புகட்டி இருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம எடுத்துப்போமே. இப்ப சீனியர் முன்னாள் அமைச்சரான திமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் காட்பாடியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சவருங்க. அவரு 1996 இருந்து 2006, 2016, 2026 30 ஆண்டுகள் வெற்றி அடைஞ்சவரு இப்ப மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காரு. 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காரு. தாவேக்காவுடைய வேட்பாளர் டாக்டர் திரு எம் சுதாகர் அவர்கள் சீனியரை தோற்கடிச்சிருக்காரு. துரைமுருகன் அவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் பல விஷயங்கள். அதாவது அந்த காட்பாடியே தனக்கு தான் அப்படின்னு அங்கே ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டது, அவங்களுடைய டீமு, அப்புறம் குடும்ப ஆதிக்கம், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உறவுகளே எல்லா இடங்கள்லையும் கோல வச்சுவது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமுதாய ரீதியிலாக எடுத்துக்கிட்டா கூட அவர் சார்ந்த வன்னியர் சமுதாயத்தினருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10.5% உள்ளிட ஒதுக்கீடுக்கான கோரிக்கைகள் வலுத்தப்ப, அது பறிபோனப்ப அதற்காக குரல் கொடுக்கல. திமுக ஆட்சியில் இருந்தப்பவும் அதை எடுத்துரைச்சு அதை சாத்தியப்படுத்தல அப்படின்னு சொந்த சமூகத்தினருக்கும் இருக்கக்கூடிய அந்த கோபங்கள், அப்புறம் தேர்தல் பரப்புரை நேரத்துல கூட அவருடைய அணுகுமுறை, குறிப்பா கூட்டணி கட்சியான விசிக கிட்ட அவருடைய அணுகுமுறை, சமூக நீதி கட்சி, சமூக நீதியை பேசக்கூடிய தலைவர்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்க அவங்க இப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் திரு வேல்முருகன் தாவாக்கா அவரு கூட்டணி விட்டு வெளியேறினப்ப கூட இவர் ஹேண்டில் பண்ணது, அதை ஒட்டி 2 பேருக்கும் நடந்த அந்த விவாதங்கள், திரு துரைமுருகனுடைய உடல் மொழி ரொம்ப தவறா இருக்கு அப்படின்னு திரு வேல்முருகன் அட்டாக் பண்ணது, இப்படி அவங்களுடைய பரப்புரை எல்லாமுமா சேர்ந்து அவரை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. சரி, அப்படியே இங்க எடுத்துப்போம், கொஞ்சம் கீழே இறங்கி சேலம் மாவட்டம், மாங்கனி மாவட்டம் எடுத்துப்போம். இங்க
போன 2 தேர்தல்ல ஒரு தொகுதி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த 1 11 மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாரு திரு மு.க. ஸ்டாலின். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த 1ம் பறிபோனது தாங்க மிச்சம். இங்க அதிமுகவுடைய கோட்டையிலேயே புதுசா வந்த தாவேகா 4 தொகுதிகள்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சேலம் தெற்கெல்லாம் என்னுடைய தொகுதி. அங்க அதிமுக தோத்ததா வரலாறே இல்ல. ஆனா அங்க புதுசா வந்தவரு தமிழன் திரு பார்த்திபன் மாவட்ட செயலாளர் தாவேகா பிரம்மாண்டமான வெற்றியை அங்க பெற்றிருக்கிறார். அப்ப புதுசா களத்துக்கு வந்தவங்க சாத்தியப்படுத்துறப்ப நீங்க இத்தனை ஆண்டு காலமாக ஏன் சேலம் மாவட்டத்தை அங்க கட்சியை டெவலப் பண்ணல? இருந்த ஒத்த தொகுதியும் பறி போயிருக்குன்னா மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு 3 மாவட்ட செயலாளர்கள் நோக்கியும் கேள்விகள் வருது. திரு ராஜேந்திரன், திரு டி.எம். செல்வகணபதி எம்பி அவரு, அப்புறம் திரு எஸ்.ஆர். சிவலிங்கம். பிஃபோர் எலெக்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3-4 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் உறுதியாக அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க. அதுல ராஜேந்திரன் அவர்கள் பார்த்தோம்னா சேலம் வடக்குல திரு சிவக்குமார் தாவேக்காவில் அவரு வீழ்த்தியிருக்காரு. சுமார் 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல. போட்டியிட்ட பாமக திரு சதாசிவம் அவர் முன்னாள் எம்எல்ஏ, அவரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்ப புதுசா ஒருத்தர் தோற்கடிச்சிருக்காரு. இவருடைய மாவட்டத்துல பார்த்தோம்னா சேலம் மேற்கு தொகுதி, அங்க திரு லக்ஷ்மணன் முன்னாள் இன்ஸ்பெக்டர் என்ன மார்ஜின் தெரியுங்களா, எவ்வளோ டிஃபரன்ஸ்ல பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கிறார். களத்துல இருந்த 3 முன்னாள் எம்எல்ஏக்களை தோற்கடிச்சிருக்காரு. திரு அருள், திரு கார்த்திக் பாமக, அப்புறம் அழகாபுரம் திரு மோகன்ராஜ் தேமுதிக. நீங்க என்ன பண்ணீங்க மாசே அப்படின்னு கேள்விகள் வருது. சேலம் தெற்குலையும் அதே தான், ஓமலூர்லையும் அதே தான். அப்ப அமைச்சராக இருந்தும் கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தும் கட்சி எங்க டெவலப் பண்ணல அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தருமபுரி எடுத்துப்போமே, தருமபுரியில 5ல் 1 தாவேகா, மீதி 4ம் அதிமுக தக்க வச்சிருக்கு. அவங்க கோட்டையில கூட்டணில பார்த்தோம்னா திருமதி சௌமியா அன்புமணி அவங்க பிரம்மாண்டமான வெற்றி, சுமார் 21,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இங்க தேமுதிக கொடுத்தீங்க, அவங்க 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. தாவேகா 2. பெண்ணாகரத்தை காங்கிரஸுக்கு கொடுத்து பெண்ணாகரம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற தொகுதி அங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தாவேகா வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த பெண்ணாகரத்துல திரு இன்பசேகரன் அவரு முன்னாள் எம்எல்ஏ, எப்படி திரு அன்புமணி அவர்களையே தோற்கடிச்சவர், பாமகவிலையும் முன்பு இருந்தாரு, அதுக்கப்புறம் திமுகவுக்கு இங்க அவருக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கொடுத்திருந்தா வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனா கொடுக்கப்படலை. இதெல்லாம் தருமபுரியில இருந்து குமுறல்களா வருது. கிருஷ்ணகிரியில பார்த்தோம்னா முன்ன 3ன்னு நினைக்கிறேன், இப்ப அதுலயும் 1 போயிடுச்சு. இந்த 3 மாவட்டங்கள் 4 நாமக்கலோட சேர்த்தனோம்னா எப்படி இது ஒரு 11, கிருஷ்ணகிரியில ஒரு 6, 17, தருமபுரியில ஒரு 5, 22, அப்புறம் நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 6, கிட்டத்தட்ட 28 தொகுதிகள்ல வெறும் 2 தொகுதிகள் மட்டும்தான் திமுக வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இந்த 28யும் நீங்க ஏன் கவனிக்க தவறுனீங்க? இந்த 2-3 தேர்தல்களாகவே இங்க நிலைமை இப்படியாகத்தான் இருந்ததுன்னா இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல இங்க கட்டமைப்பை நீங்க வலுப்படுத்தல. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கான அந்த வெற்றிக்கான நம்பர்ஸும் உங்களுக்கு கிடைக்கல. நிறைய தொகுதிகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,000 வாக்குகளுக்கு குறைவாக 19 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஓட்லாம் திருப்பத்தூர்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் வீக்கான மாவட்டங்களை நீங்க செல்வாக்கான பலமான மாவட்டமா மாத்த தவறியதுதான் ஒரு பெரிய ஓட்டை, உங்க கோட்டை கனவில் ஓட்டை போட்டதா இருக்கு. இனிமேலாவது இவை எல்லாவற்றிலும் கவனிக்கணும் அப்படின்னு குமரி தள்ளி இருக்காங்க இந்த மாவட்டங்களை சார்ந்த திமுகவுடைய அனுதாபிகள், உடன்பிறப்புகள். என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு நீண்ட நெடிய வீடியோ தான், இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.